ஹாய். இன்னைக்கு நான் ஒரு இதுதான் gift unboxing பண்ண போறோம். இது எங்க இருந்து அனுப்பிச்சிருக்காங்க அப்படினா giftzzworld அதுல இருந்து அனுப்பிச்சிருக்காங்க. நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். டீடைல்லாம் செல்வா சொல்லுவாங்க. டீடைல் நான் சொல்றேன். நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட பிசினஸ் எல்லாம் நம்ம ஃப்ரீயா அட்வர்டைஸ்மென்ட் பண்றோம். அதுல இது ஒரு வீடியோ. உங்களுடைய பிசினஸ் செய்யும் அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை சொல்லிடுறேன். நீங்க இந்த மாதிரி ப்ராடக்ட் இது ஒரு சூப்பரான சர்ப்ரைஸ் gift அப்படின்னு சொல்லலாம். அவங்களோட காண்டாக்ட் நம்பரும் இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. உங்கள் பிஸ்னஸை நீங்கள் ஃப்ரீயாக அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணணும்னா நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் நீங்கள் காண்டாக்ட் பண்ணிங்கன்னா அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க. இவங்க ஏற்கனவே நமக்கு என்னென்ன அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. லெதர்ல பர்ஸ், நேம் பர்ஸு, கீ செயின், இந்த மாதிரி ஒரு காம்போ பேக் இருக்கு நிஷா. இந்த லெதர் பர்ஸு, கீ செயின், பாஸ்போர்ட் கவர், கண்ணாடி கவர், பேனா, இது எல்லாமே அவங்களோட நேம் போட்டு வாங்குறதா இருந்தால் காம்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. ஒரு 6-5 ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது. காம்போவில் போயிட்டுருக்கு. காம்போ ஆஃபர் வாங்கினோம்னா இப்போ ஆஃபரில் போயிட்டுருக்கு. கொஞ்ச நாளைக்கு தான் அந்த ஆஃபர் இருக்கும். சரி, நீ ஓப்பன் பண்ணு. ப்ளஸ் இவங்களோட காண்டாக்ட் நம்பரு எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இவங்கள்ட்ட காம்போ ஃப்ரேம் எல்லாம் அவைலபிளில் இருக்குது. நீங்கள் ஒரு 5 ஃப்ரேம் வாங்கினீங்கன்னா 650 ரூபா தான். இப்போ நிஷா ஓப்பன் பண்ணுவாங்க. ஓப்பன் பண்ணுறது பாருங்கள். இவங்கள்ட்ட வந்து டேட் ஃப்ரேமு, நேம் ஃப்ரேமு, மொசைக் ஃப்ரேமு, டிஜிட்டல் ஆர்ட்டு, இது எல்லாமே அவைலபிளில் இருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த இறந்தவங்களெல்லாம் தனித்தனியாக உள்ளவங்களெல்லாம் ஒன்றா வைக்கிறது, அந்த மாதிரியான விஷயங்களும் இவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாமே நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் எல்லாமே இருக்குது இவங்கள்ட்ட. ப்ளஸ் வந்து இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இவங்கள்ட்ட 10,000 சாட்டிஸ்ஃபைட் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. நிஷா இப்போ ஓப்பன் பண்ண போகிறா. சூப்பராக இருக்குல்ல? எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெயிலில் கிளார் அடிக்குது. இது ஏற்கனவே நம்ம கம்யூனிட்டி போஸ்ட்டில் பார்த்துருப்பீங்க. இந்த ஃப்ரேம் இது மாதிரியெல்லாம் உங்களுடைய இதுவும் அதே மாதிரி இதுவும் இன்னொன்று நிஷா அன்பாக்சிங் பண்ணுவான். இது ரெண்டும் இப்போ காம்போவில் வாங்கினீங்கன்னா பிரைஸ் ரொம்ப கம்மி. இதே நீங்க தனியா வரும். நீங்க இது தனியா ஃப்ரேம் தனியா அந்த லைட் செட்டப் தனியா அதான் இப்போ அடுத்து அன்பாக்சிங் பண்ண போறது தனியா வாங்குனீங்கன்னா வந்து ரேட் கொஞ்சம் அதிகம். இது இந்த ஆஃபர் சூப்பரா இருக்கும். போட்டோ எல்லாம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. எங்களுடைய போட்டோ தான். எங்கள்கிட்ட வேற நிறைய போட்டோ இல்ல, அதனால இருக்கிற போட்டோவே இல்ல. தர்ணீஸை காணமே நிறைய பேர் கேட்பீங்க. இது தர்ணீஸ் தான், இது தர்ணீஸ், இது தர்ணீஸ், இது தர்ணீஸ், இது தர்ணீஸ். எது கியாவா? கியாவா? தியா தாரணிஷ் ஒரு வயசுல இருக்கும்போது எடுத்த போட்டோஸ். ஆமா, அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணீங்கன்னா நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா டக்கு டக்குன்னு சொல்லுவாங்க. அது இல்லாமல் வாட்ஸ்அப்ல நீங்க மெசேஜ் பண்ணீங்கனால உடனே ரிப்ளை பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட இது மட்டும் இல்லை, நிறைய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட்ஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. எல்லாம் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. நம்மளுடைய சப்ஸ்கிரைபரோட பிஸ்னஸை க்ரோத் பண்ணி விடுங்க. அதே மாதிரி வாங்கையில் செல்வா விலாக் வீடியோ, நிஷாவோட வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வாங்குறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபரும் கொடுப்பாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து ப்ராடக்ட்டை நிஷா அன்பாக்சிங் பண்ண போகிறேன். இது ரெண்டும் நீங்கள் காம்போவாக ஆஃபரில் வாங்கிக்கோங்க. ஆஃபர் போயிட்டுருக்கு. அது என்ன நிஷா? அதுவும் சர்ப்ரைஸ் கிஃப்ட். ஆமாம், giftzzworldலேருந்து அனுப்பிச்சிருக்காங்க. கிஃப்டாக தான் இருக்கும். பாப்பா கீழே இறங்கி உட்காருமா. நீ உட்காந்தீன்னா அப்பா உனக்கு அது தருமா, இல்லாட்டி தரமாட்டேன். உட்காரு. எல்லாம் ஃப்ரேம், இது லைட் செட்டு, அதாவது ஃப்ரேமு, அந்த 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 ஃப்ரேமும் இந்த லைட் செட்டும் வாங்கினீங்க காம்போவா அப்படின்னா ரொம்ப ரேட் கம்மி. இந்த அடுத்து அன்பாக்சிங் பண்ணிட்டா. இதுக்கு கிளிப்பு வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க. ஃப்ரீயா இல்லை, எல்லாம் இதுக்கு செட்டு. கிளிப்பு, ஒரு லைட்டு. இது ஓப்பன் பண்ணிக்காம ஓப்பன் பண்ணு. இது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இப்போ நிஷா சொல்லி காமிப்பா. ஆனால் லைட்டு இப்போ போட முடியாது, கரண்ட் இல்லை. வீட்டில் கரண்ட்டு கட்டு. இங்கே பாருங்கள், கரண்ட்டு கட் ஆகி இல்லாட்டி போட்டு காமிச்சிடலாம். நீங்கள் எப்படி ப்ளக்கு, இதில் வந்து குட்டி குட்டி எல்இடி பல்பு, லைட்டு கலர் கலராக எரியும்ல, அந்த கலர் பல்ப் இருக்குது. நம்ம இன்னொரு நாளைக்கு எப்போயாவது டைம் கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு நாளைக்கு நாங்கள் செட் பண்ணி வச்சுட்டு நம்ம வீட்டில் மாட்டிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு ஒரு நாளைக்கு வீடியோ எடுத்து காமிக்கிறோம், டைம் கிடச்சிச்சின்னா. ஓகே, இதோட இந்த கிளிப்பும் இருக்குது. இதை நீ அப்புறம் போட்டு இது எடுத்து காமிக்கலாம். ஓகே, வெளிச்சத்தில் நிழல் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நம்மளோட ஃபோட்டோவெல்லாம் அனுப்பிச்சி வச்சுட்டோம்னா கிளார் அடிக்குது. வெயிலில் காமி இல்லை நிழலில் காமி. இது தர்ணீஸ். இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபோட்டோ, எல்லா ஃபோட்டோவும் காமியாண்டி. அதான் எடுக்கிறேனே, ஒன்றா எடுக்க வேணாவா? இது மாதிரி உங்களோட ஃபோட்டோவெல்லாம் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அவங்க இந்த மாதிரி குட்டி குட்டி ஃபோட்டோவை தந்துடுவாங்க. எவ்வளோ கிளாரிட்டியாக, எவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது பாருங்க. இதுதான் தர்ணீஸ் ஒரு வயசுல இருக்குது. ஆனால் தியா மாதிரியே இருக்கா பாருங்க. 2 பேர் மூஞ்சும் ஒரே மாதிரியே இருக்கு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு காமிக்கணும்னா தியா எங்கே பாரு, இரு பாப்பா, உன்னை பிடிக்க சொல்ல. இங்கே அப்படியே அப்பாவை பாரு. இது தர்ணீஸு, இது தியா. இது யார் பாப்பா?
அது கியா. இந்த ஒரே ஒரு ஃபோட்டோ தாங்க நாங்கள் 4 பேரும் இருக்கிற மாதிரி. ஓகே, இந்த மாதிரி ஃபோட்டோலாம் செட் பண்ணு அந்த லைட்டில். நீங்கள் ஹார்ட் ஷேஃபில், ஸ்டார் ஷேஃபில், உங்களுக்கு என்ன மாதிரி ஷேஃபில் வேணாலும் இந்த லைட்டை நீங்கள் அது கோர்த்து வச்சுக்கிறதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க. இது செவத்தில் நம்ம செவத்துலையோ இல்லை இதுலையோ வந்து வாலில் வந்து இங்கே மாதிரி ஃபிட் பண்ணிடணும். இப்போ ஹார்ட் ஷேஃபில் இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே ஒன்றுன்னு ஃபிட் பண்ணிடணும். ஃபிட் பண்ணிவிட்டு அந்த லைட்டில் பாப்பா முடிய பிடிச்சிருக்கக்கூடாது அண்ணனுக்கு. நல்ல லென்த்தானது, ஒரு எப்படியும் ஒரு 5 மீட்ரு 6 மீட்டர், 5 மீட்ரு 6 மீட்டர் வருமா, 10 மீட்டரே வரும். ஓவர் ரொம்ப லென்த்து, அழகாக இருக்குது. இங்கே தரேன் இங்கே வந்து பிடிமா. அப்போ கேமராவை பிடிச்சிக்கிறேன். தியா நீ அங்கே இல்லை, அங்கே இல்லை, அங்கே இல்லை, அங்கே உட்கார. நீ அங்கே ஃபோட்டோ மாட்டேன். உட்காரு பாப்பா, உயராக இருந்து போயிடும். உட்காரு சொன்னால் கேட்குதுங்களா அந்த சில்லு வந்துங்க. இங்கே பாருங்கள், தர்னீஸுக்கு டவுசர் அவுந்து உழுவுது. இந்த மாதிரி இரு, நான் பின்னாடி வந்து காமிக்கிறேன். இங்கே பாருங்க, இந்த மாதிரி ஒவ்வொரு லைட்டு கடையிலையும் நம்மளுடைய ஃபோட்டோவெல்லாம் 2 லைட்டுக்கு இடையில, இந்த 2 லைட்டுக்கு இடையில ஒரு ஃபோட்டோ, இந்த 2 லைட்டுக்கு இடையில ஒரு ஃபோட்டோ, இந்த மாதிரி வச்சு நம்ம செவத்தில் அந்த ஹார்ட் ஷேஃபில் போடா, இன்னும் போட மெதுவாக இரு அம்மா ஃபோட்டோ ஃபிட் பண்ணட்டும். இந்த ப்ராடக்ட்டை கண்டிப்பாக நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூப்பராக இருக்கும், தரமாக இருக்கும். அதே மாதிரி கீ செயின், பேனா, அந்த இதை நீங்கள் போன வீடியோ பார்த்துருப்பீங்க. ஏற்கனவே நம்ம ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கணுன்னா பாருங்கள். அப்புறம் அதோட வேறு என்ன அனுப்பிச்சி வச்சுருந்தாங்க, ஆல்பம். நமக்கு ஆல்பம் க்ரியேட் பண்ணி அனுப்பிச்சிருந்தாங்களா, அந்த மாதிரி ஆல்பமும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கணும் அப்படின்னா க்ரியேட் பண்ணிக்கலாம். டிஜிட்டல் ஆர்ட் இருக்குது. உங்கள் வீட்டில் யாராவது தாத்தா பாட்டிங்க வயசானவங்க இறந்தவங்களோட ஃபோட்டோ தனித்தனியாக இருந்துச்சுன்னா அது ஒன்று சேர்த்து தருவாங்க. கொஞ்சம் அது என்ன சொல்கிறது, கொஞ்சம் கிராக்காக இருந்துச்சு, அந்த ஃபோட்டோ கொஞ்சம் இதாக இருந்துச்சு அப்படின்னா அதையும் ரெடி பண்ணி தருவாங்க. இந்த மாதிரி ஃபோட்டோவெல்லாம் நம்ம இது பண்ணி விட்டு நம்ம லைட்டில் அப்படியே நம்ம சுவிட்சை போட்டு விட்டோம்னா, சுவிட்சை போட்டு விடுவோமாடா, கரண்ட் வந்துருச்சா, கரண்ட் இருக்கான்னு பாரு. வந்துருச்சா, கீழே வைக்காதரா, இங்கே கொண்டாடா கொடு, அப்போ போட்டு விட்டு வரேன். விடு, கரண்ட் வந்துருச்சா, அவுத்து விடு நிஷா, இழுத்து விடு. பிள்ளைங்களை பார்த்துக்க, வயரை கேர இது பண்ணிடுங்க. நல்லா இன்னும் கொஞ்சம் இழுத்து விட. நம்ம போட்டு விட்டு இப்போ காமிக்கிறோம் பாருங்க. இழுத்து விட்றி. ஐயா நிஷா, நம்ம சின்ன பிளக்கில் தான் போட முடியும், இது பெரிய பிளக்காக இருக்கு. சரி விடு, நம்ம இந்த விடு, இந்த பிளக்கில் வருதான்னு பார்ப்போம். அதுவும் பெரிய பிளக்காக இருக்குடி கொஞ்சம். அந்த இது எடுத்து பாட்டுக்கு, அந்த டிவில உள்ள அந்த இது இருக்குல்ல, அந்த இது பிளக் பாயிண்ட், அந்த இது அத போட்டு அப்ப வயரை லூஸ் பண்ணணும், நல்லா ஃபுல்லா லூஸ் பண்ணணும், இல்லாட்டி வராது. லூஸ் விடு. இந்த பிளக் கரெக்டா இருக்கு. ஓகே, இழுத்துறாத நிஷா, ஒயர் பிச்சுக்கிட்டு வந்துடும். லூஸ் விடு, லூஸ் விடு, லூஸ் விடு, லூஸ் விடு, லூஸ் விடு, லூஸ் விடு. எந்திரியாண்டி, மலை மாடு மாதிரி அப்படியே உட்காந்துருக்க, சாணி மாடு மாதிரி உட்காந்துருக்கு. அப்படியே ஒயர் தான் இன்னும் அவ்வளோதான் இருக்குல்ல, விடு. அப்படி பிடிச்சிக்க. சுவிட்சை போடவா, லைட் எப்படி எரியுதுன்னு பார்ப்போமா. போட்டோ கீழே படுது, வெள்ளை போட்டோல, அதுக்கு தான் நான் இது பண்ணேன். சரி, இப்போ நம்ம பிளக்கை போட்டு விட்டுறலாமா. இங்கே இருக்கோ சுவிட்சு. சூப்பர். என்னடி தலைகீழ வருது. இப்போ வருதா, சுவிட்சை போடவா. வாவ், சூப்பராக இருக்கு. ஓகே, இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்ட்டு. நம்மளுடைய இங்கிட்டு வாடா, இங்கிட்டு வாடா, இங்கிட்டு வாடா. இந்த மாதிரி நம்ம ஃபோட்டோ ஃப்ரேம் எல்லாம் வச்சு நமக்கு செவத்தில் தேவையான மாதிரி வாலில் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க, இந்த லைட்டுக்கிட்ட தாண்டி ஒவ்வொரு லைட்டுக்கிட்டையும் ஒரு ஃபோட்டோ வைக்கணும், அப்போ தான் லைட் அந்த மூஞ்சில் அடிக்கும். அதுக்கு தான் இந்த இடத்துல கரெக்டாக கீழே 2 ஃபோட்டோ அப்படியே அடிக்கும். இந்த இடத்துல வைக்கணும். இந்த இடத்துல வச்சோம்னா தான் அந்த லைட்டு முன்னாடியும் பின்னாடியும் சூப்பராக இருக்கும். இது எப்படி இருக்குன்ட்டு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா? இன்னும் ஒரு ஃபோட்டோ 2 ஃபோட்டோ தான் செஞ்சு தருவாங்கன்னு இல்லை, கிட்டத்தட்ட இங்கே பாருங்கள், ஒரு 50லேருந்து எவ்வளோ ஃபோட்டோ நீங்கள் கொடுக்குறீங்களோ, 50லேருந்து 100 ஃபோட்டோ கிட்ட பாருங்க. எவ்வளோ ஃபோட்டோ அந்த மெமரியில் அந்த ஃபோட்டோ வேணும் அப்படின்னீங்கன்னா எவ்வளோ ஃபோட்டோ நீங்கள் கொடுக்குறீங்களோ அவ்வளோ ஃபோட்டோவும் செஞ்சு தருவாங்க. இந்த ஒயரோட லென்த்து அப்படியே இழுத்துக்கிட்டே போனி சார், எவ்வளோ தூரத்துக்கு வருதுன்னு பார்ப்போம். பாருங்கள், வீட்டுக்கு உள்ளே இருக்க இந்த இடத்துல இருக்குது ஒயரு, இந்த இடத்துல இருந்து இப்படி வருது.
ஒரு ஒரு 300 ஃபோட்டோ ஒரு 7 மீட்டர் 8 மீட்டர் ஒயர் இருக்கும். ஒரு 300 ஃபோட்டோவுக்கு தகுந்த மாதிரி அவங்க இதெல்லாம் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களே செஞ்சு கொடுத்துருவாங்க. அது மாதிரி கண்டிப்பாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வேறு என்ன சார்? சரி வச்சுட்டு வா, அப்படியே சுருட்டிக்கிட்டே வா. ஓகே, நான் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு வந்துடுறேன். ஏன்னா கரண்ட்டு சூப்பர். ப்ராடக்ட் ரொம்ப பக்காவான ப்ராடக்ட்டு. எப்படி சார் இருக்கு? சூப்பராக இருக்கு. அதே மாதிரி இந்த ஃபோட்டோ ஃப்ரேமும் பார்த்துருப்பீங்க, ரொம்ப சூப்பராக இருந்திருக்கும். இருப்பாப்பா ஃபோட்டோவில் காமிச்சு தரேன். எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நீட்டாக சூப்பராக நம்மளோட மெமரி அத்தனையுமே ஒன்றா சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஓகே, வேறு என்ன சார்? ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். மறந்தாம நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேணும்னா மறந்துடாம அவங்கள கான்டாக்ட் பண்ணி மெசேஜ் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க்கும் இருக்குது. உங்களுடைய பிஸ்னஸை ஃப்ரீயாக அட்வர்டைஸ் பண்ணணும்னா நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் இருக்குது. ஓகே, பாய். பாய் தியா, பாய் சொல்லிடுமா? நீ தான் மொட்டை குண்டியா இருந்தியா? மொட்டையா இருந்தேன், மொட்டை அடிச்சிருக்கான்.